ஏங்க, நான் சொன்னப்ப நம்பவே மாட்டேன்னு எடுத்து வச்சீங்கல்ல, இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? இன்னும் கூட என்னால நம்பவே முடியலங்க. நிஜம்தாங்க, கனவு இல்ல. சில சமயம் அப்படிதான். நல்லது நடந்தா வரிசையா நல்லது நடக்கும், கெட்டது நடந்தா வரிசையா கெட்டது நடக்கும். நான் பல தடவை பார்த்திருக்கேங்க. எனக்கு இதுல சந்தோஷம்ன்றதை விட நிம்மதின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? மனுஷனுக்கு எப்ப சந்தோஷம் வரும்? வழக்கமா போற வாழ்க்கையில புதுசா எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா அது சந்தோஷம். இருக்கிறது கெட்டு போகாம இருந்தா அது நிம்மதி. என்ன பொறுத்த வரைக்கும் இங்க புதுசா எந்த நல்லதும் நடக்கல. மாறா கெட்டது நடந்து அது பழைய நிலைமைக்கு மாறி இருக்கு. அதனால இத நான் நிம்மதின்னு தான் சொல்லுவேன். நீங்க படிச்சவங்க, அதனால சுத்தி வளைச்சு என்னென்னமோ சொல்றீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வகையில சொல்றேன். சரிங்க. ஆமா, ரொம்ப நேரமா கையிலேயே வச்சிட்டு இருக்கீங்களே, என்னது இது? மறந்தே போயிட்டேன் பாருங்க. பாயாசங்க, உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். சூடாறிட போகுது, சாப்பிடுங்க. என்னது, பாயசமா? ஆமாங்க, நீங்க உட்காருங்களேன். ஓ, ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறேன். உட்காருங்க, உட்காருங்க. உள்ளங்கைக்குள்ள முகம் வச்சு ஒட்டிக்கொள்ள காலம் பூரா நீ வேணும். ஒன்ன பார்க்காத ஒத்த நொடி நெஞ்சுக்குள்ள ஏனோ கண்ணீரா மாறி தெரிக்கும். பார்க்கல கைகள் கோக்கனோதலும் மூச்சத முத முறை விரலில் பார்க்கற கூசுதான் நடுங்குதான். ஏங்க, இந்த பழைய கிரீஸ் டப்பா காமெடி இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில தப்பி தவறி ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா உடனே அந்த கடவுள் கிளம்பி வந்து அந்த கிரீஸ் டப்பாவை எப்படி உதைச்சன்னு நம்மளை குப்புற போட்டு கும்மிடுவார். அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, நமக்கெல்லாம் சந்தோஷம் எப்பவாவது தான் வரும். வரும்போது அதை மிஸ் பண்ணாம இந்த மாதிரி பால் பாயாசமோ இல்ல பால்கோவோ சாப்பிட்டு ஜாலியா கொண்டாடிடணும்.